ஹாய் செலக்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோனா, பார்லருக்கு தான் கிளம்புனேன் நான் காலையிலேயே. பட் ஆனால் பார்லருக்கு வந்துட்டு போக முடியல. பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபீவர்லாம் எதுவுமே கிடையாது. அவளுக்கு வந்து இருமல், அப்புறம் வந்துட்டு அந்த சளி பிடிச்சாலே அவளுக்கு வீசிங் கிடையாது. ஒரு மாதிரி மூச்சு வாங்குவாள். அது வந்துட்டு அப்போ இருந்தே இருக்குன்னு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு அவளுக்கு நேற்று நைட்டில் தான் ரொம்ப இருமுனா. இன்றைக்கி ரொம்ப இரும ஆரம்பிச்சிட்டா. சாப்பிடக்கூட முடியாமல் ரொம்ப இருமல். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம பார்லருக்கு போக வேண்டாம், ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிறேன். இப்போ 2 மணிக்கு டாக்டர் வந்திருக்காங்க. ஃபோன் போட்டு கேட்டுட்டு இப்போ தான் ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிறேன். என்ன பண்ணுறதுனே தெரில, எரிச்சலாக வருது. அதான் சொன்னேன், 10 நாள் வளர்ப்பா, அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று வந்துடும், போய் காமிச்சிட்டு வந்துடும். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்ப்போம். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். தலைவாணி என்னும் தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாளோ பனிசே போவிழ்த்தாளோ பொன்மணி தாளேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச என்னது. வாங்க, இப்போ வந்துட்டு சார் வந்துட்டார். ஃபோன் போட்டு கேட்டுட்டு அவளோட நோட்டு, அப்புறம் வந்துட்டு இந்த சளி பிடிச்சி மூச்சு வாங்கினா ஒரு இது வைப்பாங்களே, நெப்ளைசரா, அந்த இது மூக்கில் வைக்கிறதுக்கு இதை சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணும். சரி, போயிட்டு பார்ப்போம். என்ன சொல்கிறாருன்னு தெரியல. அது வேறு இதாக இருக்குது. வீட்டில் வந்துட்டு ஃபீவர் டானிக்கே தான் இருக்குது, மித்த எந்த டானிக்கும் இல்லையா. ஆனால் அது காய்ச்சல் இல்லை, இப்போ தான் லைட்டாக மேல் சுடுது. வாங்க போகலாமா? போகையில் என்ன பண்ண, என்ன செய்யுது உனக்கு? என்ன செய்யுது சொல்லு. எந்திரி. என்ன செய்யுது பாப்பா? என்ன செய்யுது? அப்படி வைக்கணும். போய் அவரை 10 நாளைக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தாலே நிம்மதியாக இருப்பாள். இருமல் தான் அவளுக்கு வந்துட்டு, ஃபீவர்லாம் எதுவும் கிடையாது. சளி பிடிச்சிருக்கு, இருமிட்டே இருக்கா. சாப்பிட கூட முடியலை, ரொம்ப இருமிட்டே இருக்கா. பிச்சு போட்டுறாத. வாங்க, சார் வந்துட்டு இருக்கார். எத்தனை மணி வரைய இருக்காருன்னு தெரியல. போய் பார்த்துட்டு வருவோம், என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஓகேவா? இதை ஒரு கான்வர்சேஷனாக கொண்டு வந்துடாதீங்க, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். யாரை சொல்கிறேன் அப்படின்னு புரியுது, உங்களுக்கு புரியும். சரி வாங்க. எந்திரி பாப்பா. உள்ள வையே. அவளுக்கு மூச்சு வாங்குதுல, அதை வைக்க சொல்லுவாங்கல்ல. அப்புறம் என்ன செய்ய, அவர் போனோடனே இதைத்தான் கேட்பாளுங்க. சும்மா கொண்டு போவோம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். என்னையா போமா? சரி, எந்தி. இங்கே எந்தி. கட்டில்ல எந்தி. நீ டாக்டர்கிட்ட சொல்றியா? உனக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லுவ? காய்ச்சல் இல்லை, வேற என்ன செய்யுது? இருமல் வருது. வேற இன்னும் லீவு வேற இவளுக்கு. 2 மாதம், ஏப்ரல் மே 2 மாதம் சளி பிடிச்சிருக்கு. அப்படி சொல்லுவியா? சரி, ஊசி வேண்டாம். ஊசி போடுறாங்களா என்னன்னு தெரியல. வாங்க போகும், டாக்டர் வந்துட்டோம், போய் பார்க்கலாமா? செக் பண்ணாங்களா உனக்கு? என்ன சொன்னாங்க? ஃபோன் எதுவும் பார்க்கக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கூட்டமாக இருக்குது. பார்த்துட்டு இந்த நெப்ளைசர் வைக்கிறது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாரு, இது உனக்கு பிடிக்கும்ல? வாவா, வெளியே போக வராமல் வைக்க. அப்படி அழுத்தி பிடிக்கும். என்னை பிடிக்க விட மாட்டா, அவளே பிடிக்கும். வெளியே போக வராமல் பிடிக்கும். சாக்லேட் சாப்பிட்டா, இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்டா பல்லு பூரா சூட்டை இருந்துச்சு, பல்லு போட்டே ஆகி வச்சுருக்கோம். முன்னாடி பல்லு உதிர்ந்துடும், கீழே உள்ள பல்லு உதிர்ந்துடும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 2வது, நல்லா வயிற்றுல பூச்சி வந்து குறைஞ்சி வெளியில் வந்துடும். பூச்சி வயிறு வலிக்கு சரியா? சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ என்ன செய்வேன்? வாந்தி வரும். சரியா? வாந்தி வரும். அடுத்து என்ன செய்யும்? வயிறு வலி வந்ததும் என்ன செஞ்சுருவாங்க? சாப்பிட்டு பெரிய ஊசி எடுத்து குத்திடுவாங்க, போடுவாங்க. இன்னும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டானா இங்கே குடிப்பாரு. சரியா? அடுத்து ஐஸ் வந்து சேர்க்காது, ஃப்ரிட்ஜில் போய் தொடக்கூடாது. சரியா?
எப்பயாவது ஒருக்க சாப்பிடலாம், இன்னும் சாப்பிடலாம். நல்லா கொஞ்சம் சளி பிடிச்சி ஏன் அவங்க பாட்டு இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. வெயில் ரொம்ப அடிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாச்சு, பார்த்துருப்பீங்க. பாப்பாவுக்கு வந்துட்டு சளி இருந்தது அப்படின்னா எனக்கு இப்போ தடுப்பு பிடிச்சிக்கிச்சு. சளி இருந்து மூச்சு வாங்கிச்சு அப்படின்னா அவளுக்கு அந்த நெக்லேஸர் வைப்பாங்க. இன்றைக்கி நைட்டும் வர சொல்லியிருக்காங்க, போய் வைக்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? போன கிலோ வச்சுக்கிறேன். நிற்க மாட்டேங்குது. என்னம்மா காய்ச்சல் வருதா? காய்ச்சலே இல்லை, காய்ச்சல் வருது சொல்லிட்டேன். அவர்கிட்ட போய் எனக்கு காய்ச்சல் அடிக்குது, இவதான் எல்லாம் சொன்னான். டாக்டர் போய் இவதான் சொன்னான், காய்ச்சல் அடிக்குது, இருமல் வருது, இந்த இதை சுடு தண்ணியில் கழுவுமா. ஆமாம், இன்னும் சாயங்காலம் நைட்டு ஒரு தடவை வைக்கணும், நாளைக்கு காலையில் சாயங்காலம். அந்த நெப்லேசர் வந்துட்டு நாளைக்கு சாயங்காலம் வைக்கணும், அப்புறம் நாளைக்கு காலையில் சாயங்காலம், அப்புறம் வந்துட்டு நைட்டுக்கு வச்சாங்க. டானிக் எவான்னு அவங்க வைக்க சொன்னால் வைக்க தானே செய்யணும். அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கும் அவளுக்கு. போய் லூஸு அவளுக்கு வந்துட்டு இப்போ இந்த 3 டானிக்கு இது எல்லாமே கடும் பிடிச்சிருக்கிறதுக்கு, ஃபீவருக்கு வந்து டானிக்கு இருக்குது, அதனால வேண்டாம்னு சொல்லிட்டேன். இந்த பேராசிட்டமால் இருக்குது, அதனால வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்துட்டு 3 இது கொடுத்தாங்க. பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு என்ன வந்துருச்சுன்னு தெரில, தடம் பிடிச்சிருச்சு. ஆமாம், அதை கழுவி தான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணணுமா. இன்றைக்கி வந்துட்டு என்ன லஞ்ச் அப்படின்னா, காலையில் வந்துட்டு நான் வெயிட் லாஸ் வந்து ஷேக்கை குடிச்சிட்டேன். இப்போ தான் சாப்பிட போகிறேன். முட்டை வேக போடணும் பாப்பாவுக்கு. பார்க்கலாமா? சாதம் என்னம்மா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு கூட்டு, பருப்பு போட்டு கூட்டு. அப்புறம் வந்துட்டு அவளுக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால ரசம். என்னதியா சாப்பிட்டு டானி குடிச்சு தூங்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு தயிர் வந்து தாளித்து வைக்க சொன்னேன், கொஞ்சோண்டு தயிர். அப்புறம் முருங்கைக்கீரை பாப்பாவுக்கு வந்துட்டு கண்ணில் ரொம்ப இது கம்மியாக இருக்கிறதுனால முருங்கைக்கீரை வச்சுருக்கு. ஷால் போட்டிருந்தா அடுப்புக்குள்ளே வந்து உருகிட்டு போயிட்டான். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் உறிஞ்சிட்டே இருக்கேன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. எனக்கு இப்போ தடம் பிடிச்சிருச்சு. வெயில் அடித்தாலும் எங்களுக்கு தான் காய்ச்சல் வருது, தடம் பிடிக்குது, எல்லாம் பண்ணுது. இப்போ வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம். நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன், பாப்பாவை தூங்க வைக்கணும். சாப்பிட்டு தூங்குவோம். சாப்பிடணும்னா முட்டாய் மட்டும் சாப்பிட்டேன், சாப்பிட்டு டானிக்கெல்லாம் குடிச்சிட்டு தூங்கணும். சரி ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நைட் இன்னும் வந்து அந்த நெப்லேசர் வந்துட்டு வைக்கிறதுக்காக அவங்க அப்பா வர உடனே போக சொல்லணும். நான் போக முடியாது. பாப்பாவுக்கு கண்ணில் வந்து ஹீமோக்ளோபின், கண்ணுக்கான சத்து வந்து கம்மியாக இருக்கிறதுனால டெய்லி முட்டை, முருங்கைக்கீரை, அப்புறம் வந்துட்டு பயிர், அது மாதிரிலாம் கொடுக்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்காக டெய்லி ஒன்று வச்சுட்டு இருக்கோம். ஓகே காய்ஸ், இந்த vlog நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆனால் முந்தி மாதிரி பயப்படுற அளவுக்குலாம் இல்லை. அவளுக்கு வந்துட்டு இப்போது சளி பிடிச்சிருக்கு, இருமிகிட்டே இருக்கா, மூச்சு வாங்கல, அதனால தான் போயிட்டு வந்தேன். வேறு பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் பெல்லைக்கான அது பார்த்தீங்களா, பேச விடாமல் அவளுக்கு இருமல், சாப்பிட்டாலும் இருமல் வந்துடும், எதுவும் பேசினானாலும் இருமல் வந்துடும். அதனால சைலண்ட்டாகவே இருப்பாள். சரி நான் வச்சுருக்க வேண்டாம், போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன். அவங்க அப்பா வர வரைய வச்சுருக்க முடியாது. கொஞ்சம் நேரம் மத்தியானமே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரமாவது நல்லாயிருக்கும், கொஞ்சம் தூங்குவான்றதுக்காக தான். இப்போ நேற்று நைட்லாம் ஃபுல்லாக தூங்கவே இல்லை, சரியான இருமல். என்ன பாப்பா? என்ன? ஆமாம், இருமிட்டே இருந்தா மத்தியானம். இப்போயுமே நான் தூங்குனேன், அவள் ரொம்ப இருமிட்டே இருந்தா. சரி இது வேலைக்கு ஆகாது, வா போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காமிச்சிட்டு வந்தாச்சு. பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி இதுதான் நடந்தது, வேறு எதுவும் இன்றைக்கி நடக்கலை. அதனால நான் வீடியோஸ்லாம் காலையில் நான் போடாமல் இருந்திருப்பேன். இந்த vlog வந்து நாளைக்கு வரும், சண்டே வரும். ஓகேவா? ஓகே காய்ஸ், புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய் சொல்லிடு. பாய்.